அஸ்லாம் வலைக்கும் சகோதர சகோதரிகளே. ரீசெண்டா ஒரு ஸ்டோரி, அது ஸ்டோரி கூட இல்ல, ரியல் என்னோட லைஃப்ல ஒரு பர்சனுக்கு நடந்தது. என்கிட்ட ஒரு பிரதர் வந்து நல்லா ஜாலியா பேசுவாங்க என்னோட காலேஜ் டைம்ல. சோ அந்த பிரதர் வந்து எனக்கு ரீசெண்டா வந்து டிஎம் பண்ணிருந்தாங்க, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகி அதுவே வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கேர்ள் பேபி இருக்குல்ல அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அந்த அண்ணன் சொன்னாங்க, ரீசெண்டா தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு அதே பொண்ணோட. பிகாஸ் நான் காலேஜ் படிக்கையிலேயே அந்த அண்ணனுக்கு மேரேஜ் ஆகி ஒரு பேபி இருந்தாங்க. பட் அவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் வந்து ஒத்து போகல அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ரெண்டு பேருமே பிரிஞ்சு இருந்தாங்க. அதே மாதிரியே டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க. வாங்கி 7 வருஷம் ஆகும். அந்த 7 வருஷம் வந்து அந்த அந்த பொம்பளை பிள்ளைக்கு தேவையான எல்லா சேவைகளையும் அந்த அண்ணன் மொத்தமா செட்டில் பண்ணிட்டாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அண்ணனுக்கு ரீசெண்டா இப்போ ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்கு. அதுவும் நல்ல வெல் செட்டிலான ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சிச்சு. அந்த டைம் அந்த முன்னாள் மனைவி கேட்டுட்டு உடனே வந்து ஜமாத்துல சொல்லி நான் என் கணவரோட திரும்பி வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிருக்காங்க. அதனால மனம் உருகி தன்னோட குழந்தைக்காக அந்த அண்ணனும் வந்து அந்த பெண்ணை அக்செப்ட் பண்ணி இப்ப செகண்ட் பேபியும் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருக்குது. இஸ்லாத்துல வந்துட்டு நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவீங்க. ஆனா வந்துட்டு 5 கல்யாணம் பண்ணிக்கலாம், 6 கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவீங்க. யாரோட முதுகெலும்புல இருந்து விழா எலும்புல இருந்து ஒரு பெண் படைக்கப்பட்டாலோ அவள் எவ்வளவு தூரம் நீண்டு போயிருந்தாலும் கண்டிப்பா அந்த உறவு திரும்பி வந்து ஒட்டத்தான் போகுது அப்படிங்கிறது இவங்க லைஃப்ல வந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். அதை உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கானவள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேருவா. நீங்க கவலைப்படாம உங்களோட கெரியர்ல மட்டும் growth up பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆண்களுக்கும் நான் இந்த வீடியோவை சொல்லுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.